இயேசு கடலில் நடந்தது. ஒரு நாள் இயேசு தமது சீஷர்களிடம், "நீங்கள் படகில் செல்லுங்கள், நான் பிறகு வருகிறேன்" என்று கூறினார். சீஷர்கள் படகில் சென்றபோது, கடலில் பலத்த காற்று எழுந்து, அலைகள் பலமாக அடிக்கத் தொடங்கின. அவர்கள் பயந்து நின்றார்கள். அதிகாலை நேரத்தில் இயேசு அவர்கள் அருகே கடலில் நடந்து கொண்டே வந்தார். அதை பார்த்த சீஷர்கள், "இது பேயாக இருக்கலாம்" என்று பயந்து கூச்சலிட்டார்கள். உடனே இயேசு, "பயப்பட வேண்டாம், இது நானே" என்று கூறினார். அப்போது பேதுரு, "கிறிஸ்துவே, நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீர்கள் என்றால், நான் உங்கள் பக்கம் கடலில் நடந்து வரச் சொல்லுங்கள்" என்றான். இயேசு, "வா" என்று கூறினார். பேதுரு இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து படகிலிருந்து இறங்கி கடலில் நடந்தான். ஆனால் காற்றைக் கண்டு பயந்து விட்டான். உடனே அவன் மூழ்கத் தொடங்கினான். பயந்து, "கிறிஸ்துவே, என்னை காப்பாற்றுங்கள்" என்று கூச்சலிட்டான். உடனே இயேசு அவனைப் பிடித்து, "நீ ஏன் சந்தேகமாகினாய்? நம்பிக்கை இல்லாமல் போனாய்?" என்று கேட்டார். இந்த நிகழ்வு நம்மை என்ன கற்றுக் கொடுக்கிறது? இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை வைத்தால் நாம் எந்தவிதமான பயத்தையும் வெல்லலாம். ஆனால் சந்தேகம் கொண்டால் நாம் வீழ்ச்சியடையலாம். எனவே, கடின சூழ்நிலையிலும் கடலின் நடுவிலே இருந்தாலும் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை நம்மை காப்பாற்றும்.